So now we are discussing Carnot cycle, right? So Carnot cycle has four process. என்னென்ன ப்ராசஸ்ங்கிறது உனக்கு தெரியும். So we are discussing Carnot cycle. Okay, which has four process. Yeah, isothermal expansion, PV equal to constant, and adiabatic expansion, PV power gamma equal to constant, and isothermal compression, PV power PV equal to constant, then again adiabatic. So இதெல்லாமே reversible process. So PV power gamma equal to constant. So total 4 process. So இந்த cycle வந்து 4 processனால ஆயிருக்கு. Gamma equal to constant. Okay, right. So let us read some points in Carnot cycle. So இருக்கிறதுலயே Carnot cycle தான். The Carnot cycle can be thought of as a most efficient heat engine cycle allowed by physical laws. இருக்கிறதுல இதுதான் highest efficient cycle, right? Most efficient cycle சொல்றோம். ஏன் most efficient cycleனா இதுல இருக்க எல்லா ப்ராசஸுமே ரிவர்சிபிள் ப்ராசஸ், ரைட்? ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸும் ரிவர்சிபிள், 4 ப்ராசஸுமே ரிவர்சிபிள்ல நடக்குது. ஈவன் அப்படி நடந்துமே நமக்கு என்ன எஃபிஷியன்சி கிடைக்குது அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இஸ் ஈக்குவல் டு நெட் heat transfer by Q supplied, and that will be 1 minus Q rejected by Q supplied வரும், and that will be 1 minus T2 by T1. So this is efficiency of Carnot cycle. So this is the maximum possible efficiency. நீ ஒரு engine design பண்ற, அதுல நிறைய process இருக்கு. மேபி ஐசோதெர்மலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஏதாச்சும் ப்ராசஸ், பாலிட்டபிள் ப்ராசஸா இருக்கலாம். எந்த ப்ராசஸ்ல நீ டிசைன் பண்ணாலும் சரி, அந்த சைக்கிளோட எஃபிஷியன்சி Carnot எஃபிஷியன்சியை தாண்டி வர சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ Carnot cycle has the maximum efficiency. For example, this is a T1 temperature. T1 வந்து maximum temperature அந்த சைக்கிள் 1200 வச்சுக்கலாம் கெல்வின், and minimum temperature வந்து 300 கெல்வின். ஓகே, இன் பிட்வீன்ல யூ கேன் யூஸ் எனி என்ஜின். எனக்கு சோர்ஸ் வந்து 1200 கெல்வின்ல ஹீட்டை கொடுக்குது, அண்ட் சிங்க்கு வந்து நான் 300 கெல்வின்ல ஹீட்டை கொடுக்குறேன். ஓகே, ஸோ Q1 அண்ட் Q2. ஸோ ஐ ஹாவ் எ ஹீட் என்ஜின். இந்த ஹீட் என்ஜின் நடக்கிறது வந்து எந்த சைக்கிள் வேணாலும் வச்சு நான் ரன் பண்ணலாம். திஸ் மை பி அந்த ஹீட் என்ஜின் வந்து ஐ கேன் யூஸ் எனி சைக்கிள். இப்போ சொன்ன கார்னாட் சைக்கிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து கார்னாட் ஆர் ஆட்டோ சைக்கிள் நான் யூஸ் பண்ணலாம். ஐ மே யூஸ் ஆட்டோ சைக்கிள், or else I may use diesel cycle. I can use any cycle. So you will study in details about the cycle in thermal engineering, diesel. So எந்த சைக்கிள் நான் யூஸ் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி அந்த சைக்கிள் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் ரிவர்சிபிளா இருக்குன்னு வச்சுக்கோமே. சைக்கிள் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் ரிவர்சிபிளா இருக்கு. எல்லாத்தோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இந்த டி மேக்ஸிமமும் டி மினிமமும் ஈக்குவல் எல்லாத்துலயும். திஸ் இஸ் டி மேக்ஸ் and T minimum. Here also this is maximum temperature and minimum temperature. இங்க நமக்கு கிடைக்கும். This is PV diagram. PV diagramலயே நமக்கு this is constant temperature line, right? So இந்த பாயிண்ட்ல தான் maximum temperature இருக்கும். That is after combustion taking place in the point. So this is maximum temperature. So என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கார்னாட் சைக்கிள் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள். So for இந்த டெம்பரேச்சர் லிமிட்ல, இந்த 1200 and 300 அப்படின்ற டெம்பரேச்சர் லிமிட்ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி உன்னால எவ்வளவு கொண்டு வர முடியும்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 minus T2 by T1. இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி. நீ ஒரு என்ஜின் டிசைன் பண்ண அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி கண்டிப்பா இதை விட கம்மியா தான் இருக்கும் எப்பவுமே, ரைட்? ஓகே, பிகாஸ் வி டெரைவ் திஸ் ஈக்குவேஷன். எப்படி டெரைவ் பண்ணும்? எல்லா ப்ராசஸுமே ரிவர்சிபிள்னு வச்சுட்டு தான் டெரைவ் பண்ணும். So this is the possible maximum efficiency we can have. So maximum efficiency naale Carnot cycle efficiency da for heat engine. Okay, next, it consists of 2 isothermal process and 2 adiabatic process. We already discussed and in order to approach Carnot efficiency, the process involved in heat engine cycle must be reversible, and
இன்வால்வ் நோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி. எல்லாமே ரிவர்சிபிள் நடக்கணும். ரிவர்சிபிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட் ஷுட் ஹேப்பன் இன் குவாசி ஸ்டாட்டிக் மேனர். எப்படி நடக்கணும்? குவாசி ஸ்டாட்டிக்கா நடக்கணும், ரொம்ப ஸ்லோவா நடக்கணும், ரிவர்சிபிளா இருக்கணும். டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல இல்ல செகண்ட் கிளாஸ் ஐ திங்க், ரைட்? ரிவர்சிபிளா இருக்கணும் எல்லா ப்ராசஸும். Next, this means that Carnot cycle in an idealization, since no real engine possesses the reversible and all real physics process involve some case of increasing. So என்ன சொல்றாங்கன்னா, this is idealization, this is not practical. Carnot cycle is not a practical cycle. Okay, it is not possible in practical. Practical எந்த heat engine won't give this much efficiency, T2 by T1. அதாவது minimum temperature divided by this is 1 minus T minimum temperature by maximum temperature. இந்த எஃபிஷியன்சியை எந்த ஹீட் என்ஜினும் கொடுக்காது. ஸோ இது வந்து டார்கெட் மாதிரி, பெஞ்ச் மார்க் மாதிரி. நீ ஒரு என்ஜின் டிசைன் பண்ற அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி இதுக்கு கிட்ட கொண்டு போகலாமே தவிர, சப்போஸ் let us say like this, we have a heat engine. Okay, so இதோட டெம்பரேச்சர், சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து 1000 இருக்கு, அண்ட் சிங்க் டெம்பரேச்சர் வந்து 300 இருக்கு. ஓகே, அண்ட் இது கையில இருந்து வர ஹீட் வந்து 1000 ஜூல், 1000 கிலோ ஜூல். ஓகே, வச்சுக்கலாம். இப்போ மேக்ஸிமம் இந்த ஹீட் என்ஜின்ல இருந்து எவ்வளவு, சப்போஸ் இந்த ஹீட் என்ஜின் வந்து இந்த ஹீட் என்ஜின்ல யூஸ் பண்ற சைக்கிள் ப்ராசஸ், எப்படி நான் ஆட்டோ சைக்கிள் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இதுல 4 ப்ராசஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சைக்கிள் யூஸ் பண்ணுவேன். இல்லை இந்த ஹீட் என்ஜினுக்கு ஆர் எல்ஸ் ஐ மே யூஸ் டீசல் சைக்கிள். ஏதோ ஒரு சைக்கிளை யூஸ் பண்ணி இந்த ஹீட் என்ஜினை நான் ரன் பண்றேன். வாட் இஸ் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஐ கேன் கெட்? ஹீட் என்ஜினோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி is equal to 1 minus T2 by T1. Okay, and that will be 1 minus 300 by 100. So that is 70%. 70% efficiency. Okay, right. So இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இதை நம்ம கியூல கூட சொல்லலாம். இந்த எஃபிஷியன்சியை நான் கியூல எழுதுறேன். எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின், ப்ராக்டிக்கல் ஹீட் என்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 1 minus Q2 by Q1 வச்சுக்கலாம். ஸோ 1 minus Q2 வேல்யூ நம்ம அசியூம் பண்ணுவோம். Q1 வந்து 1000 ஃபிக்ஸ்டு. இந்த Q2 இருக்கு இல்லையா, Q2 கண்டிப்பா இந்த 70 விட கம்மியாக தான் வரணும். இந்த எஃபிஷியன்சியோட வேல்யூ இதுதான் அதிகமாக இருக்கணும், இது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ Q2 எப்பவுமே இந்த 300 விட கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரைட்? 300 விட கம்மியாக போகிற வாய்ப்பு இல்லை. இட் மேபி 400 இல்லை 301, 302, 303 இதில் இருக்குமே தவிர 300 இருந்தால் ரிவர்சிபிள்னு எடுத்துக்கலாம். பட் 300 தாண்டி 290 போக வாய்ப்பு இல்லை. ஓகே, சப்போஸ் 290 போகுது அப்படின்னா 1 minus 290 by 1000 போடுறேன். sorry 1000 போடுறேன். this will give 71% efficiency. so this is not possible. அதாவது இந்த என்ஜின்ல ஹீட் ரிஜெக்ட் ஆகுது பத்தியா, வெளியில போகுதுல எக்ஸாஸ்ட் கேஸ், அந்த ஹீட் ரிஜெக்ஷனை 300க்கு கீழே என்னால கொண்டு போக முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, the maximum possible efficiency we can have is 70%, and it is only dependent on inlet, that is source and sink temperature. ஒரு சைக்கிள் இருக்கு, அந்த சைக்கிளோட சோர்ஸ் டெம்பரேச்சர் ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோர்ஸ் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு 1000 அண்ட் சிங்க் டெம்பரேச்சர் இருக்கு 300. இதுல நீ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ஜின் எவ்வளோ டிசைன் பண்ண முடியும் அப்படின்றது வெறும் டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்கு. சிங்க் டெம்பரேச்சர் டிவைடட் பை சோர்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, is it clear? Just type C in the chat box if you understood, or I will explain it again. புரிஞ்சுதா? clear. so maximum possible efficiency ங்கிறது Carnot efficiency தான்ப்பா. so it's only depends on temperature, maximum temperature and minimum temperature பொறுத்து இருக்கு. ஓகேவா? okay, thank you for confirming it. next we have some theorems, Carnot sub theorems. okay, this is the statements. hope you can see them. all reversible cyclic heat engine operating between same temperature limits will have same efficiency, none higher than other. எல்லாமே ரிவர்சிபிள் சைக்கிளா இருக்கு, ஆல் ரிவர்சிபிள் சைக்கிள். ஸோ நான் முன்னாடி சொன்னதுதான், we have a heat engine. அதோட அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சேம். அப்பர் லிமிட் வந்து some 1500 Kelvin,
லோயர் லிமிட் சம் 300 கெல்வின் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹீட் என்ஜின்ல நான் எந்த சைக்கிள் யூஸ் பண்ணாலும் சரி, ஐ மே யூஸ் கார்னாட் சைக்கிள் ஆர் ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், இதெல்லாமே ரிவர்சிபிளா இருக்கும். ஷுட் பி ரிவர்சிபிள். ஆட்டோ சைக்கிளும் ரிவர்சிபிள் தான், டீசல் சைக்கிளும் ரிவர்சிபிள். இதுல எந்த சைக்கிள் நான் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபார் சேம் எண்ட் டெம்பரேச்சர்ஸ், ஃபார் சேம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்ஸ், the efficiency is same. Efficiency வந்து 1 minus T2 by T1. ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினாலே டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். சைக்கிள் எந்த சைக்கிள்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஃபிஷியன்சி வேணும்னா அந்த சைக்கிளோட மினிமம் டெம்பரேச்சர் என்ன, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, அதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், no engine can be more efficient than a reversible cyclic heat engine while operating between same temperature difference. ஸோ இதுதான் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதை மாற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மூணாவது இப்படி மாற்றி சொல்லலாம். எஃபிஷியன்சி ஆஃப் அ ரிவர்சிபிள் சைக்ளிக் ஹீட் என்ஜின் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க்கிங் என்ஜின். அது எந்த சைக்கிளில் ஒர்க் ஆகுதுங்கிறது மேட்டர்ல. ரிவர்சிபிள் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, ரிவர்சிபிள் சைக்கிளாக இருந்ததுன்னா அதோட எஃபிஷியன்சி வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் எண்ட் டெம்பரேச்சர். ஓகே, எந்த சைக்கிளாக இருக்கலாம். அதே ப்ராக்டிக்கல் எஃபிஷியன்சி ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹீட் என்ஜின் வில் யூஸ் ஒன்லி ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை ஹீட் இன்புட். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். அது சைக்ளிக் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா Q நெட்னு போட்டுக்கலாம். இதை டிவைட் பை Q இன்புட் போடுவோம். ஸோ திஸ் மே வி கேன் ரீரைட் as Q2 by Q1 இப்படி எழுதலாம். ஃபார் ப்ராக்டிக்கல் ஹீட் என்ஜினுக்கு இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கார்னாட் தியரம் அண்ட் ஹியர் இஸ் ஒன் ப்ராப்ளம். Is it clear? Hope it is clear to you. Carnot's theorem. You read those lines and you will understood. So this is the problem. ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, ஒரு இன்வென்டர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்வென்டர் கிளைம்ஸ் டு ஹேவ் டெவலப்டு என்ஜின் விச் அப்சார்ப்ஸ், அவர் ஒரு என்ஜின் டிசைன் பண்றாரு. ஓகே, ஹீட் என்ஜின். ஓகே, heat engine which absorbs 100 kilowatt of heat from reservoir. So 100 kilowatt of heat வந்து ரிசர்வாயர்ல இருந்து அப்சார்ப் பண்ணுது. அண்ட் அந்த ரிசர்வாயர் எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்னா 1000 கெல்வின்ல இருக்கு. ஓகே, ரைட். தென் ப்ரொடியூசஸ் 60 கிலோவாட் ஆஃப் ஒர்க். எவ்வளவு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 60 கிலோவாட் ஆஃப் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, and rejects heat to the reservoir and rejects some heat to the reservoir at 500 Kelvin ல இருக்கக்கூடிய ரிசர்வாயருக்கு ஹீட் ரிஜெக்ட் பண்ணது. ஓகே, இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஹீட் என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு அவர். ஓகே, will you advise investment in its development? இப்போ அந்த ஹீட் என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே, இன்வென்டர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அவரு 1000 கிலோவாட் இன்புட் கொடுத்தா அவரோட என்ஜின் வந்து 60 கிலோவாட் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல வில் செக் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின். ஸோ தட் இஸ் 1 minus T2 by T1. ஓகே, ரைட். ஸோ 1 minus T2 எவ்வளோ 500 divided by T1 எவ்வளோ 1000. So this is 50%. So efficiency of heat engine maximum வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்க முடியும்? 50%. ஓகே, தென் இது வந்து கார்னாட் எஃபிஷியன்சி. இது வந்து கார்னாட் வச்சுக்கலாம். கார்னாட் ஒரு சைக்கிளோட கார்னாட் எஃபிஷியன்சி. அதே அந்த என்ஜினோட தெர்மல் எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிப்போம். W net output divided by Q supplied, Qn. Net work output அவங்க சொல்லிட்டாங்க 60 divided by 100 into 100%. So this is how much? 60%. அது அவர் சொல்ற பிரகாரம் அவரோட தெர்மல் எஃபிஷியன்சி 60 இருக்கு, கார்னாட் எஃபிஷியன்சி 50 தான் இருக்கு. What do you think? அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? Just type your answer in the chat box. அவர் என்ன சொல்றாருன்னா,
அவரோட என்ஜின் ஒர்க் வந்து 60 கிலோவாட் வருதுன்னு சொல்றாரு. 100 இன்புட் கொடுத்தா 60 கிலோவாட் வருதுன்னு சொல்றாரு. இஸ் இட் கவின் கார்த்திக் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கேன். வாட் அபவுட் அதர்ஸ்? இஸ் இட் டெல்லிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அவர் ஒன்னும் பேசுறாரா போய் பேசுறாரா? கார்னாட் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 50% இருக்கு. அண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி நமக்கு கிடைச்சது வந்து 60. யா கரெக்ட். இஸ் டெல்லிங் லைக். ஏன்னா கார்னாட் எஃபிஷியன்சி தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ அதுவே 50 தான்றப்போ ரைட், அதுவே 50 தான்றப்போ அவர் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா 60% எஃபிஷியன்சி வருது. ஸோ தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அவரை வந்து வேணாம், நீங்கள் ரிசர்ச் இதில் பண்ண வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி சொல்றதே தப்பு தான், ஸோ யூ மே ஸ்டாப் யுவர் ரிசர்ச்னா அவர் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, பிகாஸ் இஸ் கிவிங் ஃபால்ஸ் நம்பிக்கை கொடுக்குறாரு. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் அக்செப்டட். ஸோ ஒன் மோர் சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஷின் இது. யா, இதுவும் அதே மாதிரி தான். an engine is developed. engine okay, heat engine வந்து டெவலப் பண்றாங்க, working on a closed cycle between temperature limits of 800 கெல்வின்ல இருந்து 300 கெல்வினுக்கு இடையில ஒரு ஹீட் என்ஜின் டெவலப் பண்றாங்க. மறுபடியும் இந்த கொஸ்டின் பாரு, சப்போஸ் உனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் புரியல அப்படின்னா இதுவும் சிமிலர் கைண்ட் தான். டெவலப்பிங் an efficiency of 40%. இது ஹீட் என்ஜின் இருக்கு, இதோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்குன்னா 40%. However, the operator of the firm not satisfied with the performance, directing the engineers to improve its efficiency to 75%. ஸோ இப்போதைக்கு இந்த ஹீட் என்ஜின் எவ்வளோ கொடுக்குதுன்னா 45 தான் கொடுக்குதான். பட் அந்த கம்பெனி அவங்க ஒரு என்ஜின் டிசைன் பண்றாங்க, ஒரு கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனியோட எஃபிஷியன்சி, கரண்ட் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 40% தான் இருக்கு. ஓகே, பட் அந்த இண்டஸ்ட்ரியோட டைரக்டர் என்ன சொல்றாரு, எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் ஆர்டர் பண்றாரு, நீங்க கண்டிப்பா இந்த என்ஜினோட எஃபிஷியன்சியை 75க்கு கொண்டு வரணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, அந்த என்ஜினோட எஃபிஷியன்சியை 75 கொண்டு வரதான் உங்களோட தலையாய கடமை. ஓகே, so we have to check whether it is so that it will give good market will. The engine success, engine வந்து அதை succeed பண்ணுமா அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். ஓகே, right. So we will check maximum possible efficiency. We know the temperature limits. Based on temperature limits, we can check, right? Carnot efficiency. Carnot efficiency equal to 1 minus T2 by T1. So 1 minus T2 எவ்வளோ 300 and T1 எவ்வளோ 800. So 1 minus 3 by 8. How much it will be? So how much it is? 62.5% efficiency of Carnot. Okay, so what do you say, 75% கொண்டு போக முடியுமா அவங்களால? Yes or no? Will they increase the efficiency to 75%? Kavin Karthik said no. What about others? Arul Nitish no. Okay, yeah, they can't increase. மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ கொண்டு போக முடியும்? இப்போ வந்து அவங்க 40% இருக்காங்க எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ ட்ரா த எஃபிஷியன்சி பிளாட் 40 இருக்காங்க, 75ங்கிறது அவங்களோட டார்கெட். பட் கார்னாட் அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் ரிவர்சிபிளா இருந்தாலுமே we can மேக்ஸிமம் எவ்வளோ எஃபிஷியன்சி கொண்டு போக முடியும்னா 65 தான் கொண்டு போக முடியும். அதுக்கு மேல இருக்கிறது நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ they can improve the performance up to 62.5. தட் அதுவுமே ரீச் ஆக முடியாது, 62.5க்கு கிட்ட தான் போக முடியும், ரைட்? ஸோ அவங்களால சக்சீட் பண்ண முடியாது. தட்ஸ் த ஸ்டேட்மெண்ட். they can't succeed. the engineers can't succeed. ஸோ நம்மளால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு தெரியணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முடியாதது உட்காந்து செஞ்சுட்டு இருக்க கூடாது. வாழ்நாள் the engineer cannot succeed. Okay, right? Hope you understood. Clear, right? Just type C in the chat box if it is clear to you. So far நம்ம பார்த்தது புரிஞ்சுது அப்படின்னா சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங் இட்.
Satish Kumar, Rahul, and Sasi Kumar. Next, we have some other case. Yeah. Let me ask you one question. Okay. So we have a heat engine, T1 temperature, and we have heat engine, and it receives heat from T1 temperature reservoir and gives heat to the T2 temperature reservoirs, and it gives work. Okay. So let me take இது வந்து கார்னாட் சைக்கிளே ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஹீட் என்ஜின் வந்து கார்னாட் சைக்கிள் ஒர்க் ஆகுது by using Carnot cycle. Okay, what is the efficiency? 1 minus T2 by T1. 1 minus T2 by T1. சரி, இந்த எஃபிஷியன்சில இருந்து சொல்லு, நான் இந்த எஃபிஷியன்சி நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே ரைட், நான் T2 மட்டும் எடுத்துக்கிறேன். T2 இன்க்ரீஸ் பண்ணா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் பண்ணா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? T2 either it should be increased or decreased to get higher efficiency. Good, yeah, decreased. It should be decreased. Increased or decreased? Confused ஆயிட்டே நீ. ஆக்சுவலா இங்க பாரு, 1 minus T2 by T1 இருக்குப்பா. ஓகே, ஸோ இது மைனஸ்ல இருக்கு, நெகட்டிவ். ஸோ இது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அப்பதான் இந்த வேல்யூ வந்து கம்மியாகும், ரைட்? ஓகே, ஸோ அப்போ T2 must be decreased. The answer is T2 must be decreased. Okay, next, அதே மாதிரி to improve the efficiency, let us go for T1. T1 increase பண்ணணுமா இல்ல decrease பண்ணணுமா? T1, what do you think? Increase or decrease T1 from the formula? Increase or decrease T1? Increase. Good. So T1 has to be increased. That is answer. See, எப்படி increase, இதுலயே எவ்வளவு கன்ஃபியூஷன் நடக்குது. We'll discuss that one. Efficiency equal to 1 minus T2 by T1. Okay, right? ஸோ டோட்டலாகவே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வந்து சின்னதாக இருக்கும், குறையணும். இது வந்து டிக்ரீஸ் ஆனால் நமக்கு லாபம் தான், ஏன்னா அப்போதான் இந்த எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 1 மைனஸ் தானே இருக்கு. ஸோ இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, திஸ் ஹேஸ் டு பி டிக்ரீஸ்டு. அது டிக்ரீஸ்ட் ஆகணும்னா எதர் T2 டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை கீழே இருக்க டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா T1, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். கிளியர், ரைட்? சிம்பிள். இது ஒன்று இதை குறைக்கலாம், இல்லைன்னா நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெண்டுமே வழி இருக்கு. ஓகே, clear, right? We have two options. Here the question is, இங்க question என்ன கேக்குறாங்கன்னா, which is the best method to improve the efficiency of Carnot engine, either decreasing T2 decrease பண்றதா இல்ல T1 increase பண்றதா, எது வந்து பெஸ்ட், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, so for that we'll take one example. A Carnot engine operating between 1000 Kelvin and 300 Kelvin. Okay, let me draw the Carnot engine for you here. Yeah, 1000 and 300 அப்படின்ற லிமிட்ல அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. Carnot heat engine. Okay, right. So give some work. Find its efficiency. First efficiency கண்டுபிடிப்போம். A equal to 1, efficiency equal to 1 minus T2 by T1. So that is 1 minus 300 by 1000, those 70%. Next, P. Find its efficiency when the source temperature increased by 50 Kelvin. புரியுதா? Find its efficiency when the source temperature increased by 50 Kelvin. So என்ன சொல்றாங்கன்னா, efficiency when T1, புது T1 வந்து பார்த்தீங்கன்னா increased by T1 plus 50. So now new T1 equal to 1050.
அதான சொல்றாங்க. Yeah, let me find this new efficiency. Efficiency equal to efficiency of Carnot. C ன்னு போட்டுக்கிறேன். Carnot equal to 1 minus T2 same. T2 same வச்சுக்கலாம். It would be 1050. So I'm getting a value like 300 by 1050. 1 minus answer. I'm getting 71.43% efficiency. So இங்க Carnot. So increase ஆயிருக்கு 1.43% increase ஆயிருக்கு, right? Yes. 70 இருந்து 71.43 வந்திருக்கு. It is improved. Correct தானே? Yes. Okay. Second case சொல்றாங்க. When T2 is decreased by 50 Kelvin. Yeah. So case C. Efficiency of Carnot cycle equal to, yeah, T2 வந்து டிக்ரீஸ் பண்றாங்க. ஸோ புது T2 பார்த்தோன்னா பழைய T2ல இருந்து -50. ஸோ 300 - 50, this will be 250, right? So for this efficiency calculate பண்றோம். 1 minus T2 by T1 will get 1 minus 250 by 1000. So we are not changing T1, but we are decreasing the T2 alone. So we are getting 75% efficiency of Carnot. Okay. So I am asking you a question. For same delta, same temperature difference, 50 Kelvin da renduthiliyum difference. Okay, 50 Kelvin da renduthiliyum difference. For same delta, increasing T1 is best or decreasing T2 is best? Which is best, A or B? Yes, decreasing T2 is best. Good. So clear, right? So decreasing temperature at the sink is better than improving. So ரெண்டுமே efficiency improve பண்ணும், but B தான் best. Okay. So hope இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next we'll go to this one. Okay, in PV diagram, this is a in PV diagram, two adiabatics will not intersect. Okay, intersect each other. ஓகே, ஸோ கவனிப்போம். உனக்கு பிவி டயக்ராம் ஞாபகம் இருக்கும், ப்ராசஸ்லாம் வரைஞ்சிருப்போம் முன்னாடி பிவி டயக்ராமில். ஸோ திஸ் இஸ் அவர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அண்ட் திஸ் இஸ் அவர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அண்ட் திஸ் இஸ் அவர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ், பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பாலிட்ரோபிக் ப்ராசஸ், பிவி பவர் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ யூ ஹவ் ட்ரான் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ரைட்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு அடியபேட்டிக் ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு அடிபேட்டிக் ப்ராசஸ்ப்பா பிவி டயக்ராம்ல, P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் ஐ ஹவ் ஒன் மோர் அடிபேட்டிக் ப்ராசஸ் இங்க இருக்கு, P2 V2 பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு அடிபேட்டிக்கும் இன்டர்செப்டே ஆகாது. இங்க போய் நாம் மோதிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பாயிண்ட் ஒன்று கிடைக்குது பத்தியா, திஸ் வில் நெவர் ஹேப்பன் இன் பிவி டயக்ராம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அடிபேட்டிக் ப்ராசஸ் உன்னால கண்டுபிடிக்க முடியாது பிவி டயக்ராம்ல. எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம்? எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, நவ் சி இங்க கவனி, இந்த ரைட் சைட்ல வா, அடிபேட்டிக் ப்ராசஸோட ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கு, ரைட்? அண்ட் ஐசோதெர்மலோட ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன்னா, இங்க ஐசோதெர்மல், இங்க வந்து ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஐசோதெர்மல் ரைட், இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், என்னோட விருப்பம். ஸோ இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம், ஒரு 3 ப்ராசஸ் இங்கே பாரு. இந்த பாயிண்ட் ஏல ஆரம்பிச்சு நம்ம ஒரு
பிஸ்டன் சிலிண்டர் வச்சுக்கலாம். பிஸ்டன் சிலிண்டர் செட்டப் வச்சுக்கலாம். ஓகே, பிஸ்டன் ஃபர்ஸ்ட்ல இந்த பொசிஷன்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், அடைபேட்டிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ண விடுறேன். P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல அடைபேட்டிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ண விடுறேன். அடைபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்னா Q வந்து 0 அந்த டைம்ல. இப்போ இந்த பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். பொசிஷன் பிக்கு ரீச், இது 1ன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் 1 ஸ்டேட் 2க்கு ரீச் ஆயிடுச்சு. மறுபடியும் ஐசோதெர்மல்ல கம்ப்ரஸ் பண்றேன். ஸோ இங்க இருந்து இங்க வரும்போது ஐசோதெர்மல்ல கம்ப்ரஸ் பண்றேன். ஓகே, தென் மறுபடியும் மேலே போகுது, அடைபேட்டிக்கா போகுது. ரைட், ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து அடைபேட்டிக்கா போகுது. ஸோ நான் ஒரு சைக்கிளை டிசைன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஏரியா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த சைக்கிளில் கவர் ஆகிற ஏரியா தான் அந்த சைக்கிளோட ஒர்க் டன் சொல்லியிருக்கோம், நெட் ஒர்க் டன். ரைட், ஜென்ரலா இப்படி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸ்க்கு கீழே இருக்க ஏரியா வந்து அதோட ஒர்க் டன். ரைட், எக்ஸ்பான்ஷன்னா ஒர்க்கு கொடுக்குது, அதே கம்ப்ரஷன்னா ஒர்க் வந்து வாங்கிக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டோட்டல் சைக்கிளிக் ப்ராசஸோட ஒர்க் டன்ங்கிறது இந்த இந்த எக்ஸ்பான்ஷன்ல கிடைச்ச ஒர்க்கு மைனஸ் இதோட ஒர்க்கு மைனஸ் இதோட ஒர்க்கு. சி the work done, I'm not sure whether I discussed it earlier. So this is இந்த ப்ராசஸ்ல நமக்கு கிடைக்கிற ஒர்க்குப்பா, இந்த டோட்டல் ஏரியாவும். யூ ஜஸ்ட் ஓகே. அண்ட் செகண்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ இந்த ப்ராசஸ்ல இது வந்து கம்ப்ரெஷன் இல்லையா, ஸோ அதனால இந்த ஒர்க்கை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிட்டுரும் நம்ம. ஏன்னா கம்ப்ரெஷன் நாம கொடுக்கணும், இப்போ இது கீழே இருக்க ஏரியா நாம கொடுக்க வேண்டியதா இருக்கும். தென் மறுபடியும் இதுவும் கம்ப்ரெஷன், ரைட். ஸோ அதனால இந்த ஒர்க்கும் நாம கொடுக்கணும் அந்த சைக்கிளுக்கு. எக்ஸ்பான்ஷன் ஒர்க் அது கொடுக்கும், கம்ப்ரெஷன் ஒர்க் நாம கொடுப்போம். ஸோ இதெல்லாம் போக மீதி இருக்கிறது நெட் ஒர்க் டன். ஓகே, ஸோ நெட் ஒர்க் டன் அப்படின்றது அந்த சைக்கிள் என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஒர்க் டன். அந்த சைக்கிள் எவ்வளோ ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் என்க்ளோஸ் பண்ணியிருக்குங்க அப்படிங்கிறது நெட் ஒர்க் டன் இன் பிவி டயக்ராம். ஓகே, ஸோ இந்த கார்னாட் சைக்கிள் ஒன்று வரைஞ்சோம்ல, காலையிலேருந்து பார்த்தோம்ல. ஸோ கார்னாட் சைக்கிள், இந்த கார்னாட் சைக்கிள் மூலமா நமக்கு எவ்வளோ ஒர்க் நெட் ஒர்க் டன் கிடைக்கும் அப்படின்றது இதுதான். The area enveloped by all the process. Clear? This is the work done area in PV diagram. PV diagram. PV. Okay. So this also will be equal to Q net. ஏன்னா net heat transfer or net Q same தானே, right? This also will be Q net. So you keep in mind. So இப்போ வரும் மறுபடியும். ஸோ இந்த மாதிரி இன்டர்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டெம்பரேச்சர் மட்டும் தான். இது என்ன சொன்னா ஐசோதெர்மல் லைன். இந்த கீழே இருக்க இந்த லைன் இருக்கு இல்லையா, 2 to 3 லைன். See you focus here. This is 2 to 3 லைன். இது வந்து ஐசோதெர்மல் லைன். இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, இது வந்து அடையபேட்டிக், இங்கேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. இதுவும் அடையபேட்டிக், இங்கேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. நம்மளோட ஹீட் என்ஜினுக்கு நம்மளோட ஹீட் என்ஜினுக்கு T1ல மட்டும்தான் ஹீட் இன்ட்ராக்ஷனே இருக்கு, வேற டெம்பரேச்சர் சோர்ஸே இல்லை. இது நம்ம ஒர்க்கை கொடுக்குதுன்னு சொல்றோம். இஸ் இட் பாசிபிள் பேஸ்ட் ஆன் செகண்ட் லா? பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள்? ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு, அது கூட ஹீட் இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு ஒர்க்கை கொடுக்குதுன்னு சொல்றோம். தட் இஸ் நாட் பாசிபிள் based on Kelvin-Planck statement. We can't design a heat engine that shares heat with a single reservoir and gives work. Okay, it should reject some heat to the sink. So எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, PV டயக்ராம்ல ரெண்டு அடைபேட்டிக் ப்ராசஸ் ஒன்னு கட் பண்ணிக்காது. அப்படி கட் பண்ணிக்கிச்சுன்னா நான் ஒரு ஹீட் என்ஜின் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் பை யூசிங் ஒன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஒரு சைக்கிள் நான் கிரியேட் பண்ணலாம், பட் தட் won't happen. உன்னோட பிவி சார்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஃபார் எனி கேஸ் எனி ஃப்ளூயிடுக்கு இந்த மாதிரி இன்டர்செப்ட் ஆகவே ஆகாது. திஸ் வில் நெவர் ஹேப்பன். அடைபேட்டிக் 1, அடைபேட்டிக் 2. இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? பிவி டயக்ராம்ல ரெண்டு அடைபேட்டிக் லைன் வந்து ஒன்னு கிராஸ் பண்ணிக்காது. Shall we move to next? Okay.
next is somewhat important. Let me take it from here. Okay, so this is it. Next topic. So this is nothing but we have a PV diagram. Okay, இதுல ஒரு unknown process ஒன்று இருக்கு. ஏல இருந்து பிக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு unknown process, unknown arbitrary but reversible process, reversible unknown arbitrary process. அது பேர் ஊர் எதுவுமே தெரியாது, பட் அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் மட்டும் நமக்கு தெரியும். ஓகே, ரைட். இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த ப்ராசஸ் நமக்கு வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வழியா போற அடியபேட்டிக் லைன், ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், இந்த பாயிண்ட் வழியா போற அடியபேட்டிக் லைன் அதை டிரா பண்ணணும். அண்ட் இந்த பாயிண்ட் வழியா போற அடியபேட்டிக் லைன் அதை கண்டுபிடிக்கணும் நம்ம பிவி சார்ட்ல. ஓகே, தென் இந்த ரெண்டு அடியபேட்டிக்கும் ஒரு ஐசோதெர்மல் வச்சு கனெக்ட் பண்ணலாம். எந்த ஐசோதெர்மல் லைன் நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்க அடைப்பட்டிருக்க இந்த ஏரியா, இதுவும் இங்க அதாவது அந்த லைனுக்கு கீழே இருக்க ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி நான் ஒரு லைனை சூஸ் பண்ணோம், ஒரு ஐசோதெர்மல் லைனை. ஓகே, ரைட். இப்போ வந்து நான் ப்ராசஸ் எப்படி வச்சுக்கிறேன், இது ஏ பாயிண்ட் அண்ட் இது பி பாயிண்ட். ஓகே, அண்ட் இது சி, இது வந்து டி. ஸோ இப்போ இந்த சைக்கிள் வந்து நான் இந்த சிங்கிள் ப்ராசஸை நான் 3 ப்ராசஸாக மாற்றிக்கிறேன். இந்த சிங்கிள் ப்ராசஸை, அன்னோன் ப்ராசஸை நான் 3 ப்ராசஸாக மாற்றிக்கிறேன். A to C, right? I'm changing it to A to C, then C to D, and D to B. Okay, right? So இப்போ நான் heat transfer கண்டுபிடிக்கலாம். Right? So heat transfer in the process A to B, that is equal to heat transfer in the process A to C plus heat transfer in the process C to D plus heat transfer in the process D to B. ஓகே, அதுக்கு இது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன அன்னோன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்க ஏரியாவும் இந்த ஏரியாவும் இப்போ நான் ஒரு 3 ப்ராசஸ் வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணல. ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ் ஒன்று, தென் ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ், தென் மறுபடியும் ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ். இந்த ஏரியாவும் சேமாக இருக்கணும். ஓகே, ஏரியா ஆஃப் ஏரியானா ஜஸ்ட் ரெக்டாங்கிள் போடுறேன், ஏரியா ஆஃப் ஏபி அண்ட் திஸ் வந்து ஏரியா ஆஃப் A to C, C to D and D to B. This area under and the curves வந்து சேமா இருக்கணும். AB should be equal to area under AC DB. ஓகே, சப்போஸ் அப்படி ஏரியா சேமா இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சேமா இருக்கும். இங்க லெஃப்ட் சைட்ல QAB equal to QACD. இப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா QAC வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ், இதோட Q வந்து 0, QDB அடியபேட்டிக் ப்ராசஸ், இதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் 0. ஜஸ்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஹீட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், P1V1 ln of V2 by V1. ரைட். ஸோ ஜென்ரலா ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு பிவி டயக்ராம்ல, அது பேர் உனக்கு தெரியாது, அதோடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஒர்க் இன்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கிடையில 3 ப்ராசஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணோம், அடியபேட்டிக் ப்ராசஸ் யூஸ் பண்ணோம், தென் ஐசோதெர்மல் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, so based on this, so this is the statement: heat transfer during an unknown arbitrary process is equal to heat transfer during an isothermal process drawn in such a way that area covered by adiabatic and isothermal same as the area under the arbitrary process. அப்படி வரைஞ்சோம்னா அந்த ஐசோதெர்மல்ல நடந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு என்னன்னே தெரியாம ஒரு ப்ராசஸ் இருந்தது பத்தியா, அதில் நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் சேமா இருக்கும்.
This is defined law in thermodynamics. Okay, defined statement. Keep in mind. Now we are moving to today's last topic. Okay, next 10 minutes maximum. Okay, Clausius inequality theorem. Clausius inequality theorem. So in PV diagram, இது மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு. இதுல வந்து n நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு, நிறைய நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. எல்லாமே ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால ஆன ரிவர்சிபிள் அன்னோன் ப்ராசஸ்னால ஆர்பிட்ரரி ப்ராசஸ்னால ஆன ஒரு சைக்கிள். ஓகே, இப்போ இந்த சைக்கிள்ஸ் நாம என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அடியபேட்டிக்ஸாவும் ஐசோதெர்மலாவும் மாத்தலாம். இங்க நான் ஒரு இது வழியா போற அடியபேட்டிக் லைன் எல்லாத்தையும் நான் டிரா பண்றேன். Let me draw it. And இங்க நான் ஐசோதெர்மல் லைனா கன்வெர்ட் பண்றேன். ஐசோதெர்மல், here ஐசோதெர்மல், ஐசோதெர்மல். ஓகே, ஐசோதெர்மல். ஸோ அந்த ஐசோதெர்மல் எப்படி போகணும் அப்படின்னா, சப்போஸ் இப்படி கவ் போகுது அப்படின்னா, ரைட், இப்படி லைன் இருக்கு. நான் இங்க வரைகிற ஐசோதெர்மல் லைன் வந்து கரெக்டா இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்க மாதிரி, இந்த கவுக்கு மேல இருக்க ஏரியாவும் கவுக்கு கீழே இருக்க ஏரியாவும் சேமா இருக்கிற மாதிரி I have to select ஐசோதெர்மல். அப்படி செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா கார்னாட் சைக்கிளாவே மாத்திடலாம். இந்த அன்னோன் சைக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நான் கார்னாட் சைக்கிளா மாத்தலாம். இது வந்து ஒரு கார்னாட் சைக்கிள், இது கார்னாட் சைக்கிள், இது கார்னாட் சைக்கிள், இது கார்னாட் சைக்கிள், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ரிவர்சிபிள் சைக்கிளா, ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் என்னவா மாத்தலாம்னா கார்னாட் சைக்கிளுக்கு ஈக்குவலன்ட் கார்னாட் சைக்கிளா மாத்த முடியும் என்னால. ஓகே, எனி reversible cycle can be converted into equivalent Carnot cycle. We just keep in mind this one. So அப்படி இருக்கும்போது இதுல நான் இதை ஒரு சைக்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறதுல இதுல உள்ள வர ஹீட் வந்து dQ1 வச்சுக்கிறேன், உள்ள வர ஹீட். அண்ட் வெளியே போற ஹீட் வந்து dQ2 ஒரு ஃபைனட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் உள்ள வருது. ஸோ இப்போ அதோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 1 - dQ2 divided by dQ1 that is equal to 1 - T2 by T1. Efficiency of that Carnot cycle. See, எனி ரிவர்சிபிள் சைக்கிளா இருக்கணும், நம்ம மாத்துறதுக்கு வந்து ரிவர்சிபிள் சைக்கிளா இருக்கணும், அதை நம்ம கார்னாட்டா மாத்திக்கலாம். அப்படி மாத்திட்டோம்னா அதோட எஃபிஷியன்சி நம்ம இப்படி எழுதலாம், 1 - dQ2 by dQ1 equal to 1 - T2 by T1. இப்படி எழுதலாம் தானே கார்னாட் சைக்கிளுக்கு, ரைட்? எஸ். ஸோ இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம், dQ2 by T1 this is equal to dQ1 by T1. இப்படி எழுதலாமா இதை? எஸ். So now dQ1 by T1 minus dQ2 by T1, this is 0. Okay, so இது வந்து ஹீட் Q2ங்கிறது நம்ம ரிஜெக்டட்னு எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி வருது. நமக்கு ஜஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் இன்டராக்ஷன் மட்டும் எடுக்கிறோம். இதை ரிஜெக்ட்னு எடுத்துக்காம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சார் சொல்லுப்பா. ரெண்டு T1 எழுதிருக்கீங்க. சாரிப்பா, this is T2, this is T1. okay, ஓகேப்பா, thank you. Yeah, this is heat rejected. இது dQ2ன்னு சொன்னோம்னா நம்ம பாசிட்டிவாகவே வச்சுப்போம். நான் ஆல்ரெடி காலையில டிஸ்கஸ் பண்ணோம். ஹீட் ரிஜெக்டட்னு சொன்னோம்னா அது பாசிட்டிவ் சைன்லயே நம்ம சொல்லலாம். பட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டா சொல்லணும், பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு சொல்லணும். ஓகே, ஸோ Q2 வந்து ரிஜெக்டட்ங்கிறதுனால இங்கே பாசிட்டிவ்லேயே இருக்கு நமக்கு. அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல சொல்றேன் அப்படின்னா எப்படி மாற்றி எழுதிக்கலாம், dQ1 by T1 plus dQ2 by T2.
ஸோ இங்க இருக்கிற Q வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரிஜெக்டடா இருந்ததுன்னா மைனஸ் போட்டுக்க, பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்க. ஓகே, ஸோ பட் சேம் நோட்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே dq2 தான் யூஸ் பண்ணுறேன், இங்கே dq2 தான் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா sum of I equal to 1 to n dq by t will be equal to 0 for a cyclic process, for a reversible cyclic process. This is the condition. இது இப்படி சொல்லலாம், summation இப்படி கூட சொல்லலாம், cyclic integral of dq by t equal to 0 for reversible cyclic process. ஓகே, சரி, ஒன் செகண்ட் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதுதான் முக்கியமானது. திஸ் இஸ் வாட் வி நீட். ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சுன்றது ஐ வில் டிஸ்கஸ் இட் அகைன். லாஸ்ட் இயர்ஸ் இன்இக்வாலிட்டி தியரம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க வரையறேன். we have a cycle with unknown arbitrary process. n number of cycles இருக்கு அதுல. PV diagram ஒரு மேபி n number of cycles இருக்கு, சாரி n number of process இருக்கு. n number of processனால ஒரு சைக்கிள், எல்லாமே ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால ஆனது. ஓகே, அதுல அதை நான் என்ன பண்ண முடியும்னா ஈக்குவலண்ட் கார்னாட் சைக்கிள்ஸை அதை நான் டிவைட் பண்ணிக்க முடியும் என்னால. adiabatic line and isothermal line வச்சு I can divide all of them into equivalent Carnot cycles. ஓகே, ஸோ அப்படி டிவைட் பண்ணிட்டேன்னா அப்போ இந்த சைக்கிளோட எஃபிஷியன்சி வேணும்னா கார்னாட் எஃபிஷியன்சி வச்சு ஐ கேன் கால்குலேட் ஈஸிலி. ஸோ அதில் நான் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வர ஹீட் வந்து dq1 வச்சுக்கிறேன், வெளியே போகிற ஹீட் வந்து dq2 and it is happening at a temperature T1 and it is happening at a temperature T2. So then the efficiency equal to 1 minus dq2 by dq1. This is equal to 1 minus T2 by T1. Okay, so this is dq2 rejectன்றதுனால 2, அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா minus dq2 னு வெச்சுப்போம், dq2 by dq1. This is equal to 1 minus T2 by T1. So you'll get an equation like dq1 by T1 equal to plus dq2 by T2 will be 0. So for reversible Carnot cyclic integral of dq by t equal to 0. That is sum of all the dq by t. Put no bina 0 varno. Okay, so this is for reversible cycle. What is the meaning of it? So don't think too much. If you solve one problem you will understood. So இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க இப்போதைக்கு. dq by t for reversible process is 0. Okay, dq by t for reversible process is 0. Now we'll take one engine. This is case 1. This is the engine. Inlet engine oda max source temperature 1000 and it receives heat எவ்வளவு ரேட்ல receive பண்ணுதுன்னா 500 kJ receive பண்ணுது. This is the engine and gives heat to the sink at a temperature 300. ஸோ என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட்ல இது வந்து ஒர்க் எவ்வளவு கொடுக்குதுன்னா 350 kJ கொடுக்குதுன்னு சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ ஃபார் திஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரிவர்சிபிள் சைக்கிளா இல்லை இரிவர்சிபிள் சைக்கிளா செக் பண்ணுவோம். இதோட தெர்மல் எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். தெர்மல் எஃபிஷியன்சி, வாட் இஸ் தெர்மல் எஃபிஷியன்சி? ஒர்க் நெட் அவுட்புட் டிவைடட் பை Q supplied. So that is 350 by 500. How much it will be? 350 by 500. 70%. Okay. Next, I am going to find Carnot efficiency. 1 minus T2 by T1. So that is 1 minus 300 by 1000.
So this will be how much? Same 70%. So இது வந்து cycle A ன்னு வச்சுக்கலாம். Heat engine A. Okay. So in the heat engine A, what do you think? Do you think it's reversible or irreversible? Just type your answer. Thermal efficiency, Carnot efficiency same இருக்கு. Yeah, it's reversible. Good. Right? Yeah, reversible, right? Yes. So from Clausius theorem என்ன சொல்லுதுன்னா reversible cycle இருந்துச்சுன்னா Clausius theorem என்ன சொல்லுது? Reversible cycle இருந்துச்சுன்னா cyclic integral of dq by t must be 0 அப்படின்னு சொல்லுது. dq by t. So அதை நம்ம பார்ப்போம். Cyclic integral of dq by t must be 0. So this is the here this is the engine. This is T1 and this is Q1, right? And this is T2 and this is Q2. Q2 எவ்வளவு இருக்கும்? Q1 minus work done. That will be Q2, right? So that is 500 minus 350 and this will be 150 kilojoule. Okay, தானே? Q2 கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லையா உனக்கு? ஈஸி தானே? Right. So sum of cyclic integral of dq by t equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? Sum of I equal to 1 to n dqi by ti, that is equal to 0. அதாவது எத்தனை இடத்துல ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஹீட் இன்ஜினுக்கு ரெண்டு இடத்துல தான் நடக்குது. ஒன்று இந்த இடத்துல நடக்குது ஹீட் இன்ட்ராக்ஷன், அப்புறம் பாட்டம்ல ஒரு ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்குது ரெண்டு இடத்துல. ஓகே, ரைட். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா இதில் ரெண்டு இடத்துல ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்குது. Q1 by T1 plus Q2 by T2. இது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். ஸோ Q1 எவ்வளோ? 500 and T1 வந்து 1000. ஓகே, plus heat transfer எவ்வளோ? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q2ங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? ஸோ வாட் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹியர்? இந்த சைக்கிளை விட்டு வெளியே போகுது, ரைட்? ஸோ அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ? -150. தட் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரி, நான் ஹீட் ரிஜெக்டர்னு கேட்டிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் நீ +150 போட்டுக்கலாம். வாட் ஐ நீட் ஹியர் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு அதோட மேக்னிடியூட்ல நீ சொல்லணும். ஸோ ஹீட் வந்து இதான் ஹீட் என்ஜின் அப்படின்னா இதுக்கு இங்கே 500 வந்திருக்கு. அது எவ்வளோ டெம்பரேச்சர்ல வந்துச்சுன்னா 1000 கெல்வின்ல வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் T1, திஸ் இஸ் Q1. ஸோ அப்போ Q1 by T1 வந்து பாசிட்டிவ், ஏன்னா சிஸ்டம்குள்ள வருது. ஓகே, தென் இங்க வெளியே போகுது. திஸ் இஸ் Q2. இது எவ்வளோனா 150 அண்ட் இது எவ்வளோ டெம்பரேச்சர் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 300 ரிஜெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ அது சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 150 divided by 300. So this is 0.5 and this is minus 0.5. This is 0. So dq by t, cyclic integral of dq by t oda value எவ்வளவு வருது? 0, right? So yeah, this is it. ஃபர்ஸ்ட்ல நாம என்ன பண்ணோம்னா ரிவர்சிபிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்க நாம என்ன பண்ணுவோம்? தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம், ஆல்சோ கார்னட் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். அது ரெண்டும் சேமா இருக்குன்றவே நம்ம ரிவர்சிபிள்னு சொல்லிட்டோம், ரைட்? பட் அது ரெண்டுமே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டா இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் dq by t இது மட்டும் இருந்தா போதும். we can calculate either it is reversible or irreversible. Okay, so since you are not understood completely, in the sense we'll இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். அப்பயும் உனக்கு புரியலன்னா we'll discuss again. Case B, this is the case B. Yeah, I'm taking similar same heat engine தான். முன்னாடி பார்த்த அதே heat engine எடுத்துக்கிறேன். Heat engine I'm taking. So input வந்து 1000 வருது and outlet போடுது 300 போகுது. ஓகே, இங்க எனக்கு ஒர்க் கிடைக்கிறது வந்து 300 கிலோ ஜூல் ஒர்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்க 500 கிலோ ஜூல். ஓகே, இங்க Q2 இது தெரியாது, வச்சு கண்டுபிடிக்கலாம். So I will find thermal efficiency first. Thermal efficiency, that is work done by heat input.
This is work done, and this is Q1, right? So 300 by 500, how much it will be? 3 by 5, 60% efficiency, thermal 60. efficiency. Okay, pa. So thermal efficiency 60. Good. Next, Carnot efficiency will find. Carnot efficiency will be 1 minus T2 by T1, and that will be 1 minus 300 by 1000. How much it will be? 70%, right? Yes. So efficiency of Carnot வந்து 70%. சரி, இப்போ சொல்லு, இந்த சைக்கிள் வந்து ரிவர்சிபிள் சைக்கிளா irreversible சைக்கிளா? Whether this cycle is reversible cycle or irreversible cycle based on thermal efficiency and Carnot efficiency. Yeah, irreversible. Good. Because thermal efficiency வந்து Carnot efficiency விட கம்மியா இருக்கு. Carnot தான் அதிகமா இருக்கு இந்த சைக்கிளுக்கு. Carnot ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிவர்சிபிள் சொல்லலாம், பட் thermal efficiency கம்மியா இருக்கு, ரைட்? ஸோ அப்போ இது வந்து irreversible cycle. ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் நம்ம கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணலாம். Clausius theorem, cyclic integral of dq by t கண்டுபிடிப்போம். Okay, so that is nothing but q1 by t1 plus q2 by t2, right? So what is q1? 500. t1 எவ்வளவு? 1000. q2 எவ்வளவு? 500. Yeah, that is q1 minus work done. 500 minus 300, and that will be 200, right? Yes. So I'm taking here q1 500 at a temperature of 1000 plus heat transfer வந்து மைனஸ், ஏன்னா அந்த சைக்கிளை விட்டு ஹீட் வெளியே போகுது. சி, இந்த சைக்கிள் வரைஞ்சிக்க நீ 500 உள்ள வருது, எவ்வளோ டெம்பரேச்சர்னா 1000ல வருது, அண்ட் வெளியே போகிறது 300 கெல்வின்ல போகுது. இங்கே எவ்வளோ போகுது? q2 equal to 500 minus 300 போகும். So that is 200. So 200 divided by T2, 300. So this is minus 200 because heat is rejected from the cycle. So minus. So I'll get 0.5 minus 2 by 3, how much? 0.666667. போயிட்டே இருக்கு. 667 போயிட்டே இருக்கு. Is it positive or negative? This value, positive or negative? So this is less than 0. Sorry, yeah, negative, right? Yes, negative. So cyclic integral of dq by t less than 0 னு வருது. So இதை வச்சு நம்ம சொல்லிடலாம், for a cyclic integral of dq by t ஓட வேல்யூ 0 ஓட கம்மியா வந்துச்சு அப்படின்னா that is irreversible cycle. Irreversible cycle, right? Okay, is it clear? Yeah, இது வரைக்கும் ரெண்டு கேஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல, கேஸ் 1ல thermal efficiencyயும் Carnot efficiencyயும் ஈக்குவலா இருக்கு. ஸோ cyclic integral of dq by t equal to 0. ஸோ ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, தென் செகண்ட் கேஸ்ல thermal efficiency கம்மியா இருக்கு, Carnot efficiency அதிகமா இருக்கு. ஸோ அப்போ dq by t less than 0. This is irreversible cycle. Okay, right? Then we'll see last case, case 3. I'm taking same heat engine. Yeah, inlet 1000 Kelvin, outlet 300 Kelvin. So if it gives work output of 400 kilojoule, this is the heat engine. Okay, this is Q1 and this is Q2. Okay, so Q1 is same, 500 kilojoule. First find thermal efficiency, W divided by Q1. So that is 400 by 500. How much it is? 400 by 500, 80% efficient. Okay, Carnot efficiency 1 minus T2 by T1. For all the three cases, Carnot efficiency same, right? மூணு கேஸ்ல, ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் மாத்தல, ஒர்க் அவுட்புட் தான் மாத்துறோம். So 70%. See, efficiency of thermal efficiency is greater than Carnot efficiency. What do you think? Is this cycle possible or not possible?
Is it reversible or irreversible, or possible or not possible? Not possible. Good. Rahul. Yeah, this is not possible. This is not possible. The cycle is not possible. It will never happen. Okay. For this, we'll check dq by t. Cyclic integral of dq by t. So that is q1 by t1 plus q2 by t2. Okay. Right. So yeah, so this is our heat engine. வர ஹீட் பார்த்தோம் அப்படின்னா 500 கிலோஜூல் வருது 1000 கெல்வின்ல. ஒர்க் வந்து 400 கிலோஜூல் ஒர்க் கிடைக்குது. அண்ட் Q2 கண்டுபிடிக்கணும். Q2 will be 500 minus 400 and that will be 100 கிலோஜூல். ஓகே. அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் வெளியில் எக்ஸாஸ்ட் இருக்கு அப்படின்னா 300 கெல்வின். ஓகே. ரைட். So I will substitute this values 500 by 1000. இது அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை 3 கேஸ்லையுமே. பிளஸ் ஹீட் ரிஜெக்டட், இந்த என்ஜின்ல இருந்து எவ்வளவு ஹீட் வெளியே போகுது? 1000 மட்டும் தான் போகுது. சரி 100 மட்டும் தான் போகுது. 100 கிலோஜூல் டிவைடட் பை எவ்வளவு டெம்பரேச்சர்ல? 300ல போகுது. ஓகே. ரைட். ஸோ இஃப் ஐ சால்வ் திஸ் ஒன் 0.5 minus 1/3, how much? 0.333, right? 0.3333. So this is positive. Right, this is positive value. Del q dq by t. Here cyclic integral of dq by t is greater than 0, positive value. We are getting some positive value, right? So if dq by t is positive, then the cycle is not possible. Then the cycle is not possible. So now we are coming to the conclusion. Like, so this is the conclusion. Clausius theorem வச்சு cyclic integral of dq by t வந்து equal to 0 னா reversible process, reversible cycle. Cyclic integral of dq by t less than 0 அப்படின்னா irreversible cycle. Cyclic integral of dq by t greater than 0 னா impossible cycle. See, greater than னா impossible. ஓகே. அதே பாசிபிள் அப்படின்னா அதுல ரெண்டு கேஸ் இருக்கு, ரிவர்சிபிளா irreversible சொல்லிட்டு. Is it clear? You understood? Just type C in the chat box if it is clear to you. Okay. Clear. Okay. Thank you. If you have any doubt, you can ask. You may ask any doubt now.